நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கார்ப்பரேட் இந்தியாவோட எம்டி மல்லிகா பிரதாப், இனிய நல்வாழ்த்துக்கள். போலாமா? எங்க போறீங்க? கல்யாண மண்டபத்துக்கு. இன்னொரு கல்யாணம் பண்ணலாம். என்ன சார், ஒழுங்கா ஆன்சர் பண்ணுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அம்மா கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். மனு, பாவம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரண்டோட வந்திருக்காரு. என்ன விஷயம்னு அவங்கிட்டயும் சொல்லுங்க சார், அப்புறமா நான் வரேன். இந்த அம்மா மரியாதையா பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. மனு, இவளோட ஆபீஸ்ல இருந்து 10 கிலோ தங்கத்தை புடிச்சிருக்காங்க, கள்ளக்கடத்தல் பண்ணது. இப்ப நம்ம ஸ்டேட்ல என்னெல்லாம் நடக்குது தெரியும்ல, வாரண்ட்டும் இருக்கு. போலாம். அம்மா, சாரோட ஆசைப்படி நடக்கட்டும். பிளடி கேம் அது இதோட முடியாது. உன் பேர் என்ன? ஜோசப். ஜோசப். இவன் நம்ம கம்பெனில இருந்து 10 லட்சம் ரூபாய் திருடின ஒருத்தனோட மகன். இவனுக்கு பேராசை இருக்கிறது சகஜம்தான், பாத்துக்கலாம். யோ, விலங்க போடியா. விலங்கா? அதுக்கு இப்ப என்ன தேவை இருக்கு? சார், லேடிஸ்க்கெல்லாம் விலங்கு போடக்கூடாது சார். நீ எனக்கு கத்து கொடுக்காத, சொன்னதை மட்டும் செய். இவ்வளவு ஆம்பளன்னு நினைச்சுக்கோ. என்ன சொன்ன? மனு, சார், இது தேவையா சார்? இவ ஒரு கடத்தல் காரிங்கிறத ஊர் மக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நட. அவங்களும் அவங்க கொண்டாட்டம். ஐயோ மேடம், ஐயோ மேடம், போங்க போங்க. சார் என்ன சார் இது? எங்க பணத்தை தாண்டி தான் மேடத்தை கூட்டிட்டு போக முடியும். சார், நீங்க கூட்டிட்டு போங்க, ஆனா கைவிலங்க அவுத்து விட்டுருங்க. அன்னைக்கு நான் பார்த்த ஃபேஸ் ரியாக்ஷனே இல்லையேப்பா, புலி பூனை ஆயிடுச்சா? லேடிஸுக்கு கைவிலங்கு தேவையே இல்லைன்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக கூட்டிட்டு போறேன்? ஊர்ல எல்லாரும் பார்க்கணும்டா. நானும் என் ஃபேமிலியும் பிச்சை எடுத்து வாழ்ந்தோம்டா. இன்ஸ்பெக்டர் ஆனதும் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப என்ன வேலைக்கார மாதிரி நடத்துனீங்கல்ல. யோ, முதல்ல அந்த ஜீப் எடுத்து ரோட்ல விடியா. இவங்க அது வரைக்கும் நடந்தே வந்து ஏறட்டும். வேணாம் சார், ப்ளீஸ் சார், சார் வேண்டாம் சார், சொல்லிட்டேன் சார், வேணாம் சார். ப்ளீஸ் சார். சார் சார், கூட்டி போதீங்க சார், வேணாம் சார். சந்திரா, வழி விடுங்க. இது சாரோட ஆசை இல்ல. மேடம் சார், ப்ளீஸ் சார், அம்மா எப்படி கூட்டிட்டு போதீங்க சார். சார் சார், சொல்லுங்க. தள்ளி போயா. வாங்கம்மா. சார் ப்ளீஸ் போங்க. சார் 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 மேடம், சார் சார், ப்ளீஸ் சார். சார், என்ன நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் சார் சார், இருங்க சார். சார், வேண்டாம் சார். சார், கூட்டிட்டு போதீங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். வாங்க. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார், ஒன்று ஸ்டேஷன்ல பேசுங்க. சார் சார் வேண்டாம் சார். சார் 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 அம்மாவை கூட்டிட்டு போகாதீங்க சார். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ். சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். சார் சார், ப்ளீஸ் சார். உள்ள ஏத்து. கையெடுத்து கும்பிடு சார். சார் சொல்றேன், எங்க மேடத்தை விட்டுரு சார். சார் வேண்டாம் சார். சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். யோ, சரியா? தள்ளி போயா. மேடம்
மேடம் மேடம் யோ, போயா. மேடம். மேல கை வைக்காத. சார் 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 தம்பி தம்பி நானும் உங்க அண்ணா, கூட காபி வர்றேன் கொடுங்க. நானும் வர்றேன் வேணாம் வேணாம். இப்ப என்ன பண்றது? என்னாச்சு? இங்க என்ன நடந்துச்சு? மேடத்தை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எதுக்கு? தங்கம் கடத்தின கேஸுக்காக ஆபீஸ்ல இருந்து தங்கத்தை எடுத்திருக்காங்களாம். என்னங்க இந்த விஷயத்துல ஏதோ சூழ்ச்சி இருக்குது. யார் எஸ்ஐ? ஜோசப். ஜோசப். அவனை எனக்கு தெரியும். சாத்தான்குளம் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருந்தவன். அவனுக்கு ஏதோ பழைய பகை இருக்கு. ஹலோ, சாஜி சார் தானே? நான் உங்ககிட்ட அடி வாங்கினா அலீனா பேசுறேன். மல்லிகா என்ன கொல்ல உனக்கு ஆர்டர் போட்டால, இன்னைக்கு தான் என் காலக்கெடு முடியுது. என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன். நான் உன்னோட மேடத்தை லாக் பண்ணிட்டேன். சின்ன லாக் இல்ல, பெரிய லாக்கு. தேச துரோகத்தோட சம்பந்தப்பட்ட கேஸ். உன்னால முடிஞ்சா அந்த பூட்டை உடைக்க பாரு. மேடம் சொன்னதுனால தான். இல்லைன்னா உன்னை நான் அன்னைக்கே முடிச்சிருப்பேன். உனக்கு காரியம் பண்ண ஆளை ரெடி பண்ண நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சந்திரனை, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் மேடத்தோடு தான் இங்க வருவேன். அதுக்காக நான் கொலை கூட பண்ணுவேன். அவதான் எல்லாம் அந்த அலினாவோட வேலை தான். நான் கிளம்புறேன். என்னங்க கொலை அது இதுன்னு இறங்கிடாதீங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கலனா அதுக்கப்புறம் நான் எதுக்கடி உயிரோட இருக்கணும்? என்னங்க சொன்னா கேளுங்க. என்னங்க என்னங்க நில்லுங்க. ஏய், என்னங்க சுஜா, சொல்றது கையெடு கேளுங்க. சுஜா. என்னங்க இந்தாங்க. என்னாச்சு ஷாஜினா? என்னாச்சு? மேடத்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸா? எதுக்கு? மேடத்தோட ஆபீஸ்ல இருந்தான் தங்கத்தை எடுத்தாங்களாம். ஆமாமா, விலங்கு போட்டு கூட்டிட்டு போறாங்க. சார் சார் கூட்டிட்டு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். சந்திராண்ணா வழி விடுங்க. இது சாரோட ஆசை இல்ல. மேடம் மேடம் சார் ப்ளீஸ் சார், அம்மா அப்படிலாம் கூட்டு போகாதீங்க சார். சார் சார் தள்ளி போய. வாங்கம்மா. வேணாம் சார். போங்க. சார் 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 போங்க. அண்ணா கண்டிப்பா அம்மாவை திரும்ப கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. விட மாட்டேன் தங்கச்சி. அம்மா மேல போலீஸ்காரங்க கை விரல் கூட படக்கூடாது. நான் அங்கதான் கிளம்புறேன். எவனையும் கை வைக்க விட மாட்டேன். நீ இதுக்காக கொலை கூட பண்ணுன. எனக்கு என் அம்மா திரும்ப வந்து ஆகணும்.
பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவளோட முடிவு என் கையால தான். அம்மா உடனே வந்துருவாங்க. சட்டப்படி என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். மனு சார் எங்க? ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அம்மாவோட கேபின்ல தங்கமா? நான் அஞ்சனா மனு பிரதாப். அங்க போலீஸ் ரைட் நடந்துச்சா? உடனே எனக்கு அந்த சிசிடிவி விஷுவல்ஸ் அனுப்பி வைங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸையும் செக் பண்ணுங்க. முதல்ல எம்டியோட கேபின், அப்புறம் காரிடார். சீக்கிரம் பாருங்க. அவங்கள வெளியில கூட்டிட்டு வா. வாங்க மேடம், இங்க தான் தற்காலிகமா நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்க. இனி எந்த ஜெயிலுக்கு போகணும்ங்கிறத முடிவு பண்ற டாக்குமெண்ட்ஸ் இங்க தான் இருக்கு. ஐயோ, அப்படிலாம் பார்க்காதீங்க, சாம்பல் ஆயிட போறேன். உள்ள வா. மேடம், வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. நல்ல காரியத்துக்கு எப்போதுமே வலது கால் தான் நல்லது. ஹலோ, இது ஒன்றும் வீடு கிடையாது. செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ளவா. ஏய், இங்க வாங்கடா. பாத்தீங்களா, இவங்க தான் தங்கத்தை கடத்தின குற்றவாளி. ஏற்கனவே ஒருத்தங்களை பிடிச்சோம்ல, அவங்களோட கூட்டு களவாணி. உள்ள கூட்டு வாங்கம்மா. கை விலங்க அவுத்து விடியா. உன் வீட்டுக்கு நான் அன்னைக்கு வந்தப்போ நீ என்ன சொன்ன? என்ன வாயை மூடிட்டு இருக்க? உன் வாய்க்குள்ள என்ன வச்சிருக்க? உங்க அப்பனோட அதே குணம் தாண்டா உனக்கும். ஏய், வேண்டாம், உங்க வேலைக்கே வல வந்துடும். மேடத்துக்கு ஜால்ரா போட இங்கேயும் ஆள் இருக்கா? உட்காருங்க மேடம். விடுங்க. அப்பா அம்மா மாதிரி தான் பிள்ளைக்கும் புத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ நடந்துக்கிறத பார்த்தா தெரியுது உன் வளர்ப்பு கேவலமா இருக்குன்னு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், பொண்ணு நான் விட மாட்டேன்டா. ஏய், வேண்டாம் சார். இவளை கூட்டிட்டு போய் லாக்அப்ல அடங்கய்யா. அம்மா,
ஆ? சார் இதெல்லாம் ரொம்ப கொடூரம் சார். நீ யாரா? ஓ, குற்றவாளியோட மகன். எந்த காரணமும் இல்லாம கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு நீங்க எல்லாம் அனுபவிப்பீங்க சார். அனுபவிக்க வைடா, அனுபவிக்க வைடா, டேய் அனுபவிக்க வைடா. ஏய் ஏய், ஐயோ சார், ஏய், சார் வேணாம் சார். அம்மாவை உள்ள தூக்கி மனு வேண்டாம். அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் ஆடட்டும். இவனை ஆட்டி படிக்கிறது யாருன்னு எனக்கு தெரியும். இவனா? சார் கொஞ்சம் வாங்க சார், வாங்க வாங்க சார். கடவுளே, இது என்ன சோதனை? ஓன நாள் அதுவுமா? இவனுங்க தங்க கடத்தலுக்காக நம்ம ஆபீஸ்ல எதுக்கு ரெய்ட் பண்ணணும்? எனக்கு புரிய மாட்டேங்குது. டாடி, மல்லிகா ஆண்டி ஆபீஸ்ல வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் அதை வச்சிருக்கணும். டவுட்டே இல்ல. எதுவுமே தெரியாம சேனல்ல இத நியூஸா வேற ஆக்கிட்டானுங்க. தங்க கடத்தலுக்கும் மல்லிகாவுக்கும் தொடர்பு. ஒவ்வொரு வருஷமும் 10 கோடி ரூபாய் இவங்களுக்கு தான் நாம விளம்பரத்துக்கு கொடுக்கறோம். ஹலோ ராஜு சார், அஞ்சனா. அஞ்சனா, விஷயம் எல்லாம் நான் கேள்விப்பட்டம்மா. கம்பெனி ரைட பத்தி தானே? நான் சேனல்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஏமா, நீ எதுக்காகமா அழற? அம்மா, மல்லிகாவுக்கு ஒன்னும் ஆகாதுமா. அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் கையில விலங்கு மாட்டி அவங்கள நடக்க வச்சு கூட்டிட்டு போயிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல, அப்படி நான் எந்த நியூஸையும் பார்க்கலையே. இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. மனு சாரும் ஷாஜி அண்ணனும் போயிருக்காங்க. அம்மாவை அவங்க எதுவும் பண்ணிட கூடாது. நான் உடனே கிளம்பி போய் என்னன்னு பாக்குறேன். நீ கவலைப்படாத. என்னாச்சு டாடி? அது மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மல்லிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். அவங்க இப்ப நடந்த தங்க கடத்தலோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ, நல்ல வேளை சேனல்ஸ்ல இன்னும் இந்த நியூஸ் வரவே இல்லை. நான் கால் பண்ணி பிளாக் பண்ணியே ஆகணும். நான் சேனல் ஆர்கனைசேஷனுக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மிஸ்டர் சோமசுந்தரம், நான் ராஜீவ் பேசுறேன், கார்ப்பரேட் இந்தியாலேருந்து. யோ, நீங்க காட்ட வேண்டிய மரியாதை உங்க செயல்ல இல்லையா? கம்பெனில ரெய்டு பண்ணி 10 கிலோ தங்கத்தை எடுத்திருக்காங்க. ஏன் நாட்டுல எவ்வளவோ நியூஸ் இருக்கு, இந்த நியூஸ் ஆயா உங்களுக்கு முக்கியம்? கம்பெனியோட அசட் எத்தனை ஆயிரம் கோடின்னு உங்களுக்கு தெரியுமா? முடிஞ்சா அந்த பிரேக்கிங் நியூஸை இமீடியட்டா ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. சரி, ஆமா, அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த நியூஸ் வரக்கூடாது. டாடி டாடி, ஆன்ட்டி கூட தான் நீங்க வரணும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அலினா தான். முதல்ல ஆன்ட்டியை வெளியே கொண்டு வந்துருங்க. சரி, நான் கால் பண்றேன். ஆமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டீங்களா? வெரி குட். உடனே என் ஃபோனுக்கு அனுப்புங்க.
சார், மேடம் மாதிரி ஒரு விஐபி அவமானப்படுத்தலாமா? தங்க கடத்தல் கேஸ்ல மாட்டினவங்கள எப்படி ட்ரீட் பண்ணும்? முதல்ல போய் வேலையை பாரியா. ஆமா, கார்ப்பரேட் இந்தியால இருந்து உனக்கு மாமூல் எதனா வருதா என்ன? வேண்டாம், மேல அதிகாரிங்க கிட்ட இருந்து தான் ஃபோன் வரும். இவங்க கவர்மெண்ட்டுக்கே பணம் கொடுக்கறவங்களாச்சே. நீ கிளம்பியா? ஓகே சார். மேடம், சீக்கிரமா உங்க வக்கீல் வர சொல்லுங்க. இந்த ஆள் சரியான சாத்தான். எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காப்புல. என்னென்ன செக்ஷன் போடுவார்னு தெரியல. மனு வெளியில தான் இருக்கான். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா மேடம்? வேண்டாம். டீ ஏதாவது? குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தரேன் மேடம். இந்தாங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல சாப்பாடு எதிர்பார்க்கலாமா? நாளைக்கு சண்டே, அடுத்த நாள் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். அது வரைக்கும் இந்த செல்லுல தண்ணி கூட இல்லாம சாகற. என்ன மல்லிகா மேடம், பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதா? நீ வாழற இந்த வாழ்க்கை எங்க கம்பெனி போட்ட பிச்சை. அது உனக்கு இப்ப புரியாது, ஆனா நான் புரிய வைப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.